நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 118. டேய், அனுமாரு மலைய தூக்கி தோல்ல வச்சுட்டு போன மாதிரி மச்சான் மதுவ அசால்ட்டா தூக்கிட்டு போறானேடா. இவன் இப்படி ஒரு செயலை செய்வான்னு தெரிஞ்சிருந்தா கின்னஸ் ரெக்கார்டு டீம கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்று வாசு சொல்ல, யோ மாம்ச, வால்யூம குறைச்சு பேசுங்க. நீங்க பேசுற சத்தம் அண்ணனுக்கு கேட்டுட போகுது என்று சஞ்சய் சொல்ல, வளர்ந்தவனே, மனசாட்சிய தொட்டு சொல்லுடா. சத்தியமா நான் பேசுறது உங்க அண்ணன் காதுல விழுகும். சுத்தி பாரு, செவல கிழிக்கிற மாதிரி ட்ரம் செட் வாசிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த சத்தத்துல நான் பேசுறது உங்க அண்ணனுக்கு கேட்க போகுதுங்க. அநியாயம் பண்ணாதடா என்று வாசு சொல்ல, நம்ம இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா ராகவன் திட்டமாட்டான் என்று ஆதித்யன் கேட்க, வர வேண்டான்னு சொல்லியும் ஏண்டா வந்தீங்கன்னு பிரிஸ்டலை எடுத்து வாயிலேயே சொருகு வேண்டாம் என்றான் வாசு. அவனுக்கு நம்மள அடையாளம் தெரியாம இருக்க உனக்கு மொட்டை போட்டா என்னடா என்று ஆதித்யன் கேட்க, 6 அடியில நெடு நெடுன்னு வளர்ந்தா மட்டும் போதாது மாப்ள, மேல் மாடியில கொஞ்சமாவது சரக்கு இருக்கணும். நான் மொட்டை போட்டா எப்படிடா நம்ம 3 பேரையும் அவனுக்கு அடையாளம் தெரியாம போகும் என்று வாசு கேட்க, ஐயோ 2 பேரும் பேசாம வர்றீங்களா என்றான் சஞ்சய். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க மூவரும் படிக்கட்டுகளில் ஏறி கொண்டிருக்க, உங்க நொண்ணன்லாம் மனுஷனே இல்லடா என்றான் வாசு. அவனை முறைத்தான் சஞ்சய். முறைக்காதடா, கடவுள்னு சொல்ல வந்த. மது ஒரு 50 கிலோ இருப்பாளா? 50 கிலோல இருக்கிற மதுவ அசால்ட்டா தூக்கிட்டு போறானேடா. பாரு, போற வரவன் எல்லாம் மதுவையும் ராகவனையும் வீடியோவா எடுத்து தள்ளுறானுங்க. இன்னும் 6 மாசத்துக்கு சோசியல் மீடியால உங்க அண்ணியும் அண்ணனும் தாண்டா ட்ரெண்டு என்று வாசு சொல்ல, எப்பா சாமிகளா, வெயில் வேற மண்டைய புழக்குது, கால் வேற கொதிக்குது, சீக்கிரம் வாங்கடா என்றான் ஆதித்யன். சீக்கிரம் போனா உன் பெரிய மச்சான் நம்மள பாத்துடுவாண்டா, மெதுவாவே போவோம் என்றான் வாசு. மாம்ஸ், என்னதான் ஜிம் எல்லாம் போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலும் அப்பப்போ ட்ரெக்கிங் போகணும் மாம்ஸ், அப்பதான் இப்படி எல்லாம் மூச்சு வாங்காது என்றான் சஞ்சய். ஆமாண்டா, வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது ட்ரெக்கிங் போகணும் என்று ஆதித்யனும் ஆமோதிக்க, நீங்க வேணா போங்கடா சாமிகளா, நான் ட்ரெக்கிங் போனோம்னா அவ்வளவுதான், ஆவியாதான் அலைய வேண்டி வரும். இந்த ஆட்டத்துக்கு நான் வரலடா என்ற வாசையிடம், சரியான பயந்தாகுழி மாம்ஸ் நீங்க என்றான் சஞ்சய். நான் பயந்தவனாவே இருந்துட்டு போறேன்டா, அதான் என்னோட உசுருக்கு நல்லது என்றான் வாசு. ஒரு வழியாக ராகவன் மதுவை தூக்கி கொண்டு 450 படிகளை கடந்து மலை ஏறிவிட, வேர்த்து விறுவிறுத்து வியர்வை சொட்ட சொட்ட தன் மனைவியை தூக்கி வரும் ராகவன் மீதுதான் அங்கிருந்த பெண்கள், ஆண்கள், இளவட்டங்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என எல்லோரின் கண்களும் இருந்தது. எனக்கு இறக்கி விடுங்க என்று மது சொல்ல, ராகவனும் மதுவை இறக்கிவிட்டான். வேர்வையில் தொப்பலாய் நனைந்திருக்கும் ராகவனை பார்க்கவே மதுவுக்கு பாவமாக இருந்தது. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நானே நடந்து வந்திருப்பேன்ல என்று மது சொல்ல, மதுவை பார்த்த ராகவன், உன் கழுத்துல தாலி எல்லாம் கட்டி என் பொண்டாட்டி ஆக்குனது எதுக்கு? நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கா என்றான் ராகவன். இது நானா ஏத்துக்கிட்ட கஷ்டம் தானே. நான் தான் மலையேறி வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன். உங்களால ஒன்னும் நான் கஷ்டப்படலையே என்று மது சொல்ல, உன் கழுத்துல நான் கட்டின தாலி தொங்குற வர உனக்கு நீயே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டாலும் அதுல இருந்து உன்னை மீட்க வேண்டியது என்னோட கடமை என்று சொன்ன ராகவன், சரி சரி, வளவலன்னு பேசாம இந்த கோட்டை புடி என்று தான் அணிந்திருந்த கோட்டை கழட்டின ராகவன் மதுவின் கையில் அந்த கோட்டை கொடுக்க, அதை வாங்கி கொண்டாள் மது. எனக்கு என்ன பண்றீங்க என்று மது கேட்க, சட்டையெல்லாம் வேர்வையில தொப்பலா நனைஞ்சிருக்குடி என்று ராகவன் தன் சட்டையையும் கழட்டி அதிலிருந்த வேர்வையை பிழிந்தான். சட்டை இல்லாத அவனது படிக்கட்டு தேகத்தை அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆவென்று பார்க்க, சுற்றி இருந்த மக்கள் பார்ப்பதை கவனித்த மது, எனக்கு சீக்கிரம் சட்டையை போடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க என்றாள் மது. உனக்கு இருந்தாலும் இவ்வளவு சுயநலம் கூடாதடி, நீ பார்த்து ரசிச்ச இந்த 8 பேக்ஸ யாரும் பார்க்க கூடாதுங்கிற என்று ராகவன் சொல்ல, சார் ரொம்ப பேசாம சட்டையை போடுங்க என்று மது சொல்ல, அவர்கள் இருவரையும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த வாசுவோ, டேய், உங்க அண்ணன் காசு வாங்காம ஃப்ரீ ஷோ காட்டிட்டு இருக்காண்டா என்றான். மாம்ஸ்,
நம்ம இங்க இருந்து இப்போ கிளம்புறதுதான் நல்லது. ஆனா கண்ணுல நம்ம பட்டோம் அப்புறம் அவ்வளோதான் என்று சஞ்சய் சொல்ல, அதுவும் சரிதான்டா, கிளம்புவோம் என்று ஆதித்யன் கூறினான். ஆதித்யன், சஞ்சய், வாசு மூவரும் கிளம்பிவிட்டனர். தன் மனைவியை தோளில் தாங்கி 450 படிகள் ஏறி வந்து ராகவன் அவளுக்காக வரிசையில் நின்று கடவுளை தரிசித்து விட்டு சன்னிதானத்தை விட்டு வெளியில் வர அவர்கள் இருவரையும் 4 கண்கள் பார்த்து கொண்டு இருந்தது. எம்மா, ஒரு நிமிஷம் நில்லுமா என்றொரு குரல் கேட்கவே குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினர் ராகவனும் மதுவும். ஒரு வயதான பாட்டியை கைத்தாங்கலாக ஒரு முதியவர் அழைத்து வந்து கொண்டு இருந்தார். அவங்கதான் நம்மள கூப்பிட்டு இருப்பாங்களோ என்றாள் மது. இருக்கலாம் என்றான் ராகவன். அவர்களின் பக்கம் வந்த அந்த மூதாட்டி, நான் உங்களை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்க 2 பேரையும் திரும்ப இள வயசுல பாக்குறா போலவே இருக்கு. 2 பேரும் அருமையான ஜோடி. நல்லா இருங்கப்பா என்று ராகவனையும் மதுவையும் ஆசீர்வாதம் செய்தார் அந்த பாட்டி. பொண்டாட்டிய கையில தாங்குற புருஷனை தான் நான் பாத்திருக்கேன். இப்படி தோல்ல தாங்குற புருஷன் கிடைக்கிறது எல்லாம் வரம்மா. பையனை விட்டுறாத, கெட்டியா புடிச்சுக்கோ என்று அந்த முதியவர் மதுவை பார்த்து கூறினார். மதுவும் ராகவனும் அந்த வயதான தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு மலையிலிருந்து இறங்கினர். மலையிலிருந்து இறங்கும் போதும் ராகவன் மதுவை கையில் ஏந்தி கொண்டுதான் வந்தான். மது மலைக்கு வருகையில் ஆட்டோவில் தான் வந்திருந்தாள். ஆட்டோல இனி எங்கேயும் போகாத, எங்க போகணும்னாலும் உன் புருஷன் கிட்ட சொல்லு, அவன் கூட்டிட்டு போவான் என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. சரி, கிளம்பலாமா? இல்ல இன்னும் எங்காவது கோவிலுக்கு போக வேண்டி இருக்கா என்று ராகவன் கேட்க, ஐயோ இல்ல இல்ல, போகலாம் என்றாள் மது. சரி, கார்ல ஏறு என்று ராகவன் சொல்ல மதுவும் காரில் ஏறினாள். கார் அரண்மனையை நோக்கி சென்றது. அடுத்த 15 நிமிடத்தில் கார் அரண்மனையில் நிற்க காரிலிருந்து இறங்கினார்கள் மது, ராகவன் இருவரும். சஞ்சய், வாசு, ஆதித்யன் மூவரும் அவர்களுக்கு முன்னரே அரண்மனையில் வந்து வரவேற்பறையில் தான் அமர்ந்திருந்தார்கள். கசங்கிய சட்டை, களைந்த கேசம் என்று ராகவன் தன் அடையாளத்திலிருந்து வேறுபட்டவனாய் இருந்தான். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த மூவரின் விழிகளும் ராகவனையும் மதுவையும் தான் பார்த்து இருந்தது. இருந்தும் ராகவன் அவர்களை எல்லாம் சட்டையே செய்யாமல் படியேறி அவன் அறைக்கு செல்ல, மதுவோ அங்கு நின்று, வாங்க வாசு அண்ணா, வாங்க ஆதித்யன் அண்ணா, எப்போ வந்தீங்க? டீ காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களா என்று மது கேட்க, இப்போதாமா மீனாட்சி அம்மா கொடுத்தாங்க என்றார்கள் வாசுவும் ஆதித்யனும் ஒரு சேர. சரிண்ணா, இதோ இது வந்துடுறேன் என்று லிப்ட் ஏறி மது மேலே சென்றாள். அந்த சமயம் அரண்மனையில் இன்னொரு கார் வந்து நின்றது. அது திவ்யாவின் கார் தான். அந்த காரை பார்த்த சஞ்சய், இவ எதுக்கு இப்ப இங்க வரா என்று யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தான். அரண்மனையின் உள்ளே வந்த திவ்யா, ஹே கைஸ், என்ன எல்லாரும் ஜாலியா உட்காந்துட்டீங்க போல என்று வாசு, சஞ்சய், ஆதித்யன் மூவரையும் கேட்டுக்கொண்டே திவ்யா உள்ளே வர, ஆமா, ஜாலியா தான் உட்கார்ந்துருக்கோம் என்றான் சஞ்சய். அப்போது அடுப்படியிலிருந்து 2 கப் காஃபியோடு வந்தாள் சீதா. வாங்க அண்ணி என்றபடி சீதா திவ்யாவின் பக்கம் வந்து திவ்யாவிற்கு காஃபியை கொடுத்துவிட்டு எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்தவள், அப்புறம் 3 பேருக்கும் அடுத்து என்ன பிளான் என்று சீதா கேட்க, என்ன பிளான் என்றான் ஆதித்யன். அவங்க 2 பேருக்கும் என்ன பிளான் வேணா இருக்கட்டும், பட் சஞ்சய், நீ என்ன பிளான்ல இருக்க? நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்க நீ என்றாள் திவ்யா. ஏன் 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 கேக்குற என்றான் சஞ்சய் பதட்டமாக. நாளைக்கு நான் கோவிலுக்கு போகணும் என்றாள் திவ்யா. திவ்யா இப்படி சொன்னதும் வாசு, சஞ்சய், ஆதித்யன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நானும் நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் என்றாள் சீதா. திடீர்னு என்ன கோவிலுக்கெல்லாம் என்றான் ஆதித்யன் சீதாவை பார்த்து. என்னன்னு தெரியல, போகணும்னு தோணுச்சு என்று சீதா சொல்ல, டக்கென்று வாசு,
நீங்க 2 பேரும் மலை கோவிலுக்கு தானே போகணும்னு ஆசைப்படுறீங்க என்று வாசு கேட்க, ஆமா என்றனர் சீதாவும் திவ்யாவும் ஒரு சேர. இப்போது ஆதித்யனும் சஞ்சயும் வாசுவை முறைக்க, அப்போது இங்கதான் எல்லாரும் இருக்கீங்களா என்றபடியே அரண்மனைக்குள் வந்தாள் சாத்விகா. அவளை பார்த்த வாசுவுக்கு விழி பிதுங்கியது. மாம்ஸ் தயாரா இருங்க என்றான் சஞ்சய். டேய், எனக்கு வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று சொன்ன வாசுவை, உட்காரு மச்சி, எல்லாரும் ஒன்னாவே போலாம் என்று கையை பிடித்து இழுத்து அமர வைத்தான் ஆதித்யன். சாத்விகாவை வாசு பார்த்ததும், விகா, நீ எங்க இங்க என்று வாசு கேட்க, உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றாள் சாத்விகா துள்ளலாக. நான் எங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் என்றான் வாசு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாக்கு போன் பண்ணேன், அவர்தான் நீங்க இங்க இருக்கிறத சொன்னாரு என்று சாத்விகா சொல்ல, அந்த நல்ல காரியத்தை பண்ணது நீதானாடா என்றான் வாசு ஆதித்யனை முறைத்துக் கொண்டு. சீதாவின் பக்கம் வந்து அமர்ந்த சாத்விகா, வாசு, நாளைக்கு நான் கோவிலுக்கு போலான்னு இருக்கேன் என்று சாத்விகா சொல்ல, சஞ்சயும் ஆதித்யனும் சிரிப்பை அடக்க முயன்று அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்து விட்டனர். அவர்கள் சிரிப்பதை பார்த்து சாத்விகா, ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்க, ஒண்ணும் இல்லம்மா, நீ மேல சொல்லு என்றான் சஞ்சய். விகா, நீ மலை கோயிலுக்கு போகணும்னு நினைக்கலையே என்று வாசு கேட்க, மலை கோயிலுக்கு தான் வாசு, அங்கதான் போகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்று சாத்விகா சொல்ல, வாசுவுக்கு நெஞ்சே அடைத்து போனது. சரி, கோவிலுக்கு தானே போலாம், அதுக்கு முன்னாடி 3 பேரும் கண்ணை மூடுங்களேன் என்று வாசு சொல்ல, எதுக்கு என்றார்கள் மூவரும். வாசு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, சொன்னா கேளுங்க, 3 பேரும் கண்ணை மூடுங்களேன் என்று ஆதித்யனும் சொன்னதும் மூவரும் கண்ணை மூடினர். அவர்கள் கண்களை மூடியதும், மச்சி, இதுதான் நல்ல சான்ஸ், கிளம்பிடுவோம், ஒரு வாரத்துக்கு இவங்க கண்ணுல நம்ம படவே கூடாது என்று ஆதித்யன் சொன்னதும் மின்னல் வேகத்தில் வாசு, சஞ்சய், ஆதித்யம் மூவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். சீதா, திவ்யா மற்றும் சாத்விகா மூவரில் முதலில் கண் திறந்தாள் திவ்யா. அங்கு அமர்ந்திருந்த 3 ஆண்களும் இல்லாததை பார்த்த திவ்யா, ஹே சீதா, சாத்விகா, கண்ணு தெருங்க, 3 பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க என்று திவ்யா சொன்னதும் கண்களை திறந்தார்கள் சீதாவும் சாத்விகாவும். எங்க அவங்க என்று சாத்விகா கேட்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க என்றாள் திவ்யா. இருந்தாலும் மது ரொம்ப கொடுத்து வச்சவ, மதுவை மாமா தூக்கிட்டு போன வீடியோவை இன்ஸ்டால பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா என்று திவ்யா சொல்ல, நாங்களும் தான் என்றார்கள் கோரஸாக சாத்விகாவும் சீதாவும். இதே சமயம் மதுவோ பால்கனியில் நின்று கொண்டு ராகவன் தன்னை தோள்களில் சுமந்து சென்றதையே யோசித்துக் கொண்டிருந்தாள். அதை யோசித்தவளுக்கு வானத்தில் பறப்பதை போல இருந்தது. எல்லா பெண்களைப் போலவும் மதுவும் தான் தன்னுடைய வாலிப வயதில் தனக்கு வரப்போகிற கணவனை பற்றி என்னென்னவோ கனவுகளை எல்லாம் கண்டு இருக்கிறார். ஆனால் இப்போது அவளின் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக அவளை நெஞ்சில் தாங்கி மூச்சுக்குள் நிறைத்து வெளியிலிருந்து விலக்காமல் தாங்கும் கணவன் கிடைத்திருக்கிறான் என்பதை நினைக்க நினைக்க பூரிப்பாக இருந்தது மதுவிற்கு. குளித்துவிட்டு ஷார்ட்ஸ் மற்றும் டி-ஷர்ட்டோடு பால்கனியின் பக்கம் வந்து மதுவின் பக்கம் அவளை உரசியபடி நின்றான் ராகவன். ராகவன் தன் பக்கத்தில் தான் நிற்கிறான் என்பதை உணர்ந்த மது, இதற்கு மேல் அவனின் அருகில் நின்றால் தனக்கு அவன் மேல் கோபம் இல்லை என்பது அவனுக்கு தெரிந்து விடுமோ என்று பயந்தவள் திரும்பி அறைக்குள் செல்ல 2 அடி எடுத்து வைக்க, என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. ஒரு கணம் நின்று திரும்பியவள் ஓடி வந்து முதுகு காட்டி நின்றிருந்தவனை பின்னிருந்து அணைத்து கொண்டாள். அவனை அவள் அணைத்து கொண்டதும் குனிந்து அவனை கட்டியிருக்கும் அவளது கையை பார்த்த ராகவன், என்னாச்சுடி என்றான். பின்னிருந்து அவனை அணைத்தபடியே, உங்க மேல நான் கோபமா தான் இருக்கேன், உங்க மேல எனக்கு கோபம் இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க என்று மது சொல்ல, நினைக்க மாட்டேன் என்றான் ராகவன். நீங்க ஏன் இவ்ளோ என்ன லவ் பண்றீங்க என்று மது கேட்க,
இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல என்றான் ராகவன். ராகவனின் பதிலில் அவளின் கண்கள் கொஞ்சம் கலங்க, அவளின் விழிகளிலிருந்து வழிந்த நீர் ராகவனின் முதுகை நனைத்தது. அவளின் விழி நீரை உணர்ந்த ராகவன் கண்களை மூடி திறந்தான். அடுத்த நொடி கண்களில் வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்த மது அவனை விட்டு விலகி அறைக்குள் சென்றவள் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவளுக்கு ஏனோ கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது. அதனால் குளியல் அறையின் ஷவரின் கீழ் நின்றவள் போதுமானவரை அழுதாள். அளவுக்கு அதிகமான அன்பும் நேசமும் நம்மிடம் வந்து சேரும் போது கூட ஆனந்தம் அழுகையாக மாறுமோ என்னவோ. அழுது தீர்த்தவள் குளித்து முடித்து வெளியே வந்தாள். ராகவன் மெத்தையில் படுத்திருந்தான். சாப்பிடாமல் கூட படுத்து விட்டான். அலுப்பில் படுத்திருந்தவனை எழுப்ப கூட மதுவிற்கு மனமில்லை. அதனால் ராகவனை எழுப்பாமல் அவள் அறையில் இருந்த கொஞ்ச பழங்களை சாப்பிட்டு விட்டு மெத்தையில் வந்து ராகவனின் பக்கத்தில் அமர்ந்தாள் மது. இமை விளக்காத அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் தன் தலையணையில் படுத்து கொண்டாள். தலையணையை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ராகவனின் கையில் படுத்து அவனை இறுக அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மதுவிற்கு ஆசைதான். ஆனால் தனக்குத்தானே ராகவனை விட்டு விலகி இருப்பதாய் வேலையல்லவா போட்டு இருக்கிறாள் மது. அதனால் ராகவன் போர்த்தியிருந்த போர்வையின் முனையை இறுக பற்றி கொண்டே உறங்கி போனாள் மது. அடுத்த நாள் காலை குயில்களின் கொஞ்சல்களில் தான் மெல்ல கண் விழித்தாள் மது. கண் விழித்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. என்னது, நாம எப்படி எங்க இவர் பக்கத்துல வந்தோம்? தூக்கத்துல புரண்டு படுக்கிற தள்ளி படுக்கிற பழக்கம் எல்லாம் நமக்கு இல்லையே என்று யோசித்தவள் ராகவனின் கையில் படுத்திருந்தாள். அவளின் வலது கையை ராகவனின் இடையை சுற்றி போட்டு அணைத்து படுத்திருந்தாள். அச்சோ, நல்ல வேலை, அவருக்கு முன்னால நாம எழுந்தோம். நமக்கு முன்னால அவர் எழுந்திருச்சிருந்தா என்ன ஆகுறது என்றபடியே அவள் எழுந்து கொள்ள அப்போதுதான் ராகவன் கழுத்தில் இருந்த செயினில் அவளது கொலுசின் மணிக்கு பதிலாக சூரியன் வடிவில் இருந்த டாலரை பார்த்தவளுக்கு அன்றொரு நாள் நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. மதுவும் ராகவனும் அவனின் அலுவலக அறையில் இருக்கும்போது ராகவனுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. மது, வாட்டர் என்று ராகவன் கேட்க மதுவும் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்துவிட்டு வெகு நாட்களாக ராகவனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த விஷயத்தை இன்று கேட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் என்றாள் மது. மது கொடுத்த கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் அருந்தி முடித்தவன், என்ன கேட்கணும் என்று மதுவை பார்த்து கேட்க, உங்க உங்க கழுத்துல இருக்க கொலுசு மணி யாரோடது என்று கேட்டாள் மது. இதுவா, இது என்னோட காதலியோடது என்றான் ராகவன். எது, காதலியோடதா என்று அதிர்ந்தாள் மது. பொண்டாட்டி நான் இருக்கும்போது என்கிட்டயே அந்த கொலுசு மணி உங்க காதலியோடதுங்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்றாள் மது. ஹே, நான் என்ன இப்ப தப்பா சொல்லிட்டேன் என்றான் ராகவன். உங்க காதலி எங்க இருக்கா சொல்லுங்க, இப்பவே அவகிட்ட என்ன அழைச்சிட்டு போங்க. இல்ல, அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நானே அவளை போய் பாக்குறேன் என்றாள் மது சற்று கோபத்தோடு. எதுக்கு என்றான் ராகவன். உங்க காதலிக்கு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் என்றாள் மது. அது முடியாதே என்றான் ராகவன் கூலாக. ஏன் முடியாது என்றாள் மது. அவளுக்கு கல்யாணமாகி புருஷன் இருக்கான் என்றான் ராகவன். எது, புருஷன் இருக்கானா? எவனோ ஒருத்தன் பொண்டாட்டியோட கொலுசு மணிய உங்க கழுத்துல போட்டு இருக்கீங்க. இது அவ புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்றாள் மது. அவ புருஷனுக்கு தெரியுமே என்றான் ராகவன். என்னது, தெரியுமா என்று அதிர்ந்தாள் மது. தெரியும் என்றான் ராகவன். எனக்கு நீங்க பண்றது ரொம்ப தப்பு என்றாள் மது. என்ன தப்பு என்றபடியே எழுந்தான் ராகவன். நீங்க நீங்க பண்றதுதான் என்றாள் மது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் புடிச்சு பண்றாங்கன்னா அது தப்புன்னு சொல்லி அவங்க மனச கஷ்டப்படுத்த கூடாதுடி என்று ராகவன் மதுவின் அருகில் வந்து சொல்ல, ராகவன் அருகில் வருவதை பார்த்து
மெல்ல பின்னே நகர்ந்தவள், இங்க பாருங்க, வேற எவ்வளவு ஒருத்தி கொலுசு மணிய நீங்க கழுத்துல போட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீங்க பண்ற மாதிரி நான் வேற எவனோ என்று மது சொல்ல வர, மதுவை சுவற்றோடு ஒட்டி நிறுத்திய ராகவன் தன் இதழால் அவள் இதழை அடைத்தவன் அவள் மூச்சுக்கு இயங்கும் போதுதான் அவளை விட்டான். இங்க பாருங்க, இப்படியெல்லாம் நீங்க என்று மது மறுபடியும் ஆரம்பிக்க, மீண்டும் அவள் இதழை சிறைபிடித்தான் ராகவன். நீண்ட முத்தப்போருக்கு பிறகுதான் ராகவன் மதுவை விட்டான். ராகவன் அவளை வெட்டதும் தன் 2 கைகளாலும் தன் வாயை இருக்க பொத்திக் கொண்டவள், இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று சொல்ல, எதை சொல்றதா இருந்தாலும் கையை எடுத்துட்டு பேசுடி, ஒன்னும் விளங்கல என்றான் ராகவன். கையை எடுத்தா நீங்க என்ன பேச விட மாட்டீங்க என்றாள் மது. அவளின் நெற்றியோரம் விழுந்த முடியை தன் ஒற்றை விரலால் ஒதுக்கிய ராகவன் அவளின் விழிகளை ஆள பார்த்தவாறு, ஹே அழகி, என் கழுத்துல இருக்கிறது உன்னோட கொலுசு மணி. நான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஒளிஞ்சு ஒளிஞ்சு என்ன பார்க்க வந்தல்ல, அப்போ உன் கால் கொலுசுல இருந்து மிஸ் ஆகி விழுந்ததுதான் இந்த கொலுசு மணி. உன் ஞாபகமாதான் இதை என் கழுத்திலேயே போட்டு இருக்கேன். நான் உயிரோட இருக்க வர இந்த கொலுசு மணி என்னோடதா இருக்கும் என்று ராகவன் சொல்ல அதிர்ந்துதான் போனாள் மது. இந்த கொலுசு மணி விஷயத்தை ராகவன் மதுவிடம் சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும். இப்போது அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தவளுக்கு ஏனோ மனம் பாரமாகியது. அங்கிருந்து எழுந்து அவள் சென்றுவிட, அவள் சென்றதும் கண் விழித்த ராகவன் இரவு நடந்ததை யோசித்தான். மது நன்றாக உறங்கிய பிறகு கண் விழித்த ராகவன் அவளை இழுத்து தன் கையில் படுக்க வைத்துக் கொண்டான். அவளும் அதற்கேற்றாற் போல அவனை கட்டி அணைத்து படுத்துக் கொண்டாள். மது எழுந்து சென்றதும் தன் 2 கைகளையும் தலைக்கு கீழே வைத்துக் கொண்டு புன்னகையோடு அவன் மீது இருந்த அவள் வாசனையை கண்மூடி சுவாசித்தான் ராகவன். மது கிளம்பி வரவேற்பறைக்கு வர, அங்கு திருமணத்திற்காக அனைவருக்கும் துணிகள் எடுக்க ஆட்கள் வர வைக்கப்பட்டு இருந்தார்கள். அண்ணி, எல்லாருக்கும் ட்ரெஸ் நீங்க தான் செலக்ட் பண்ணணும், வாங்க என்று மதுவை பார்த்து சீதா அழைக்க, சீதா, அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணாதானே நல்லா இருக்கும். நீ ஆதித்யன் அண்ணா, சாத்விகா, திவ்யா, பாசு அண்ணாவை எல்லாம் வர சொல்லு. அவங்க எல்லாரும் வந்துடட்டும். எல்லாருக்கும் அவங்க பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் என்று மது சொல்ல, சரிங்க அண்ணி என்றாள் சீதா. சரி, வந்திருக்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு ரெடி பண்ண சொல்றேன் என்று புடவை மூட்டைகளை எடுத்து வந்த ஐவரை பார்த்தவள், நீங்க கொண்டு வந்த புடவைகளை எல்லாம் வச்சுட்டு அங்க வெயிட் பண்ணுங்க என்று வரவேற்பறை ஓரமாயிருந்த நாற்காலிகளை காட்டியவள் அவர்களுக்கு சாப்பிட எதுவும் தயார் செய்ய சொல்ல மீனாட்சியை தேடி சென்று விட்டாள். மக்களே, இது நம்மளுடைய கதையோட 118வது அத்தியாயம். நான் அப்பப்போ எபிசோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது அந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் தவறுதலா போட்டு அப்லோட் பண்ணிடுவேன். பட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேப்ஷன்ல என்ன அத்தியாயம் இது அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. மக்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடியோ நாவல் கேட்பாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை டாடா, பை, see you.